ஆணவ கொலை என்பது பெற்றோரின் அக்கறையால் நிகழ்வது என நடிகர் ரஞ்சித் தெரிவித்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே தனது கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக இன்று அவர் விளக்கம் அளித்துள்ளார். 1990களின் மத்தியில் தமிழ் சினிமாவில் அறிமுகமான நடிகர் ரஞ்சித் மறுமலர்ச்சி, பாண்டவர் பூமி உள்ளிட்ட பல படங்களில் நடித்ததன் மூலம் ரசிகர்கள் நெஞ்சில் இடம் பிடித்தார். 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு அரிதாக ஒரு சில படங்கள் மட்டுமே வெளியான நிலையில் சினிமாவிலிருந்து விலகியிருந்த அவர் தற்போது சின்னத்திரை தொடர்களில் கவனம் செலுத்தி வருகிறார். நடிகர் ரஞ்சித் சமீப காலமாக சுயமரியாதை திருமணம், ஹாப்பி ஸ்ட்ரீட் உள்ளிட்டவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிப்பது அவ்வப்போது சலசலப்பை உண்டாக்கி வருகிறது. பொம்பளை பிள்ளையை கொண்டு தெருவில் நிற்க வச்சுக்கிட்டு அரகர ஆடையோட அதெல்லாம் நீங்கள் ரொம்ப வேதனையாக இருக்குங்க. அது நான் இப்போ ஒரு தொலைக்காட்சியில் பார்த்து, அது கோயம்புத்தூரில் RS புரத்தில் இங்கே சத்தியமாக எனக்குலாம் அந்த அரசு அதிகாரம் பவர் இருந்துன்னு வச்சுக்கங்களேன், முடிச்சு பூரா ஆயில் தண்டனை தான் போடணும். இதேபோல் பிரஸ் மீட் ஒன்றில் தான் சாதி வெறியன் தான் என வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டு அதிர வைத்தார். இந்நிலையில் சமீபத்தில் அவர் இயக்கி நடித்த கவுண்டம்பாளையம் படத்தின் ட்ரெய்லர் வெளியான போது குறிப்பிட்ட சமுதாயத்தினரை படம் இழிவுபடுத்துவதாக எதிர்ப்பு எழுந்தது. மேலும் கவுண்டம்பாளையம் ஜூலை 5ஆம் தேதி வெளியாகும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் பட வெளியீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மர்ம நபர்கள் மிரட்டல் விடுப்பதாக வழக்கு தொடர்ந்து பரபரப்பை கிளப்பினார். இந்நிலையில் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கவுண்டம்பாளையம் திரைப்படம் குறிப்பிட்ட சில திரையரங்குகளில் வெளியானது. சேலத்தில் ரசிகர்களுடன் படம் பார்த்த பின் பேசிய ரஞ்சித் பெற்றோரின் வலியையும் நாடக காதல் குறித்தும் தனது படம் பேசியுள்ளதாக குறிப்பிட்டார். தகப்பனுடைய வலியை சொல்றதுக்கு ஒரு படம் எடுத்திருக்கேன், பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஒரு படம் எடுத்திருக்கேன். காதல் எதிரியான படம் இது இல்லை, ஆனால் நாடக காதலுக்கு எதிரியான படம், எதிர்ப்பை தெரிவிக்கின்ற படம், நாளைய தலைமுறை சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு விதை தான் போட்டிருக்கேன் இந்த படம். தொடர்ந்து பேசிய அவர் ஆணவ கொலை வன்முறை அல்ல, பெற்றோரின் அக்கறையால் நிகழ்வது என கூறியது உச்சகட்ட சர்ச்சையை ஏற்படுத்தியது. தன் வாழ்க்கையே தன் பிள்ளை தானே சாமி, அவங்களுடைய சுவாசம் எல்லாமே அந்த குழந்தை தானே. அப்போ அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கு ஏதாவது ஆகிற மாதிரியோ, அந்த குழந்தையுடைய வாழ்க்கை பாதிக்கிற மாதிரியோ இருக்கும் பொழுது பெற்றோர்கள் எடுக்கக்கூடிய அந்த கோபமும் இதுவும் அக்கறையினால தான் வர்றதுதான். அது வன்முறை அல்ல, அது ஒரு கலவரம் அல்ல. இதனிடையே ஆணவ கொலை குறித்த ரஞ்சித்தின் பேச்சுக்கு கண்டனங்கள் எழுந்த நிலையில் தான் கூறிய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக இன்று அவர் விளக்கமளித்துள்ளார். நான் ஆணவ கொலைக்கு ஆதரவாக நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? நான் சொல்ல வந்த கருத்துங்கிறது வேறு. ஒருத்தனை கொலை பண்ணுறதுனாலையோ ஒருத்தனை சாவறதுனாலையோ அது தீர்வாயிடுமா? அவ்வளவு இரக்கமில்லாத மனிதனா நான்? யாராவது ஒரு மனிதன் ஆணவ கொலைக்கு சப்போர்ட் பண்ணுவானா சாமி? சத்தியமாக நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நான் ஆணவ கொலை எதிர்க்கிற ஆள் தான். கொலை எங்கு நடந்தாலும் எதிர்க்கிறாள். அது என்ன ஆணவ கொலை, கருணல் கொலை, காதல் கொலை? சாதி மத பாகுபாடுகளால் நிகழும் ஆணவ கொலைகளை தடுக்க கடுமையான சட்டங்களை கொண்டு வர கோரி சமூகத்தில் குரல்கள் ஓங்கி ஒலிக்கும் நிலையில் நடிகர் ரஞ்சித்தின் ஆணவ கொலை குறித்த பேச்சு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.